நிக்கிதா வணக்கம். கடந்த திமுக ஆட்சியின் போது உத்தண்டி திருவான்மையூர் இடையே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கக்கூடிய திட்டத்துக்காக டெண்டர் கோரப்பட்டது. அதில் 13.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டத்துக்கு கிலோமீட்டருக்கு 158 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் மொத்தமாக 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் என்பது வழங்கப்பட்டது. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அப்போது ஏற்படுத்தியது. காரணம் என்னவென்றால் அது சந்தை மதிப்பை விட கிலோமீட்டருக்கு சுமார் 11 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் பல கோடி ரூபாய் முறைகேடு என்பது நடைபெற்றிருப்பதாகவும் சந்தை மதிப்பை விட பல கோடி ரூபாய் அதிகமாக மதிப்பீடு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்போது எழுந்தது. குறிப்பாக பாமகவுடைய தலைவர் அன்புமணி கூட தொடர்ந்து அறிக்கையின் வாயிலாக அதை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து இந்த உத்தண்டி திருவான்மையூர் உயர்மட்ட மேம்பால திட்டத்துக்கான அந்த டெண்டரை ரத்து செய்த உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படும். ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த டெண்டர் என்பது ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதோடு அது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் எடுங்கள், ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த உத்தரவு மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் அளிக்கப்பட்ட டெண்டர்கள், அந்த பணியினுடைய தரம், இவை எல்லாவற்றையும் குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக கடந்த திமுக ஆட்சியின் போது வழங்கப்பட்ட டெண்டர்கள், அதிலும் குறிப்பாக நெடுஞ்சாலை துறையில் சார்ந்த டெண்டர்கள் 500 கோடி ரூபாய்க்கு மேல் அளிக்கப்பட்ட டெண்டர் என அதை சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் எடுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த ஆய்வின் மூலமாக ஏதேனும் தகவல்கள் முரண்பட்டு இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கடந்த திமுக ஆட்சியின் போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஈவாவேலு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக கூட கூறப்படுகின்றது. ஏனென்றால் இந்த திருவான்மையூரில் இருந்து 25 நிமிடங்களில் செல்ல வேண்டிய உத்தண்டிக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டதால் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். அதனால தேவையின் கருதிதான் இந்த ஒரு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு திருவான்மையூர் ரயில் நிலையம் வழியாக ஒரு வாகனங்கள் நேரடியாக உத்தண்டி வரை செல்ல 14.4 கிலோமீட்டர் மேம்பால சாலை அமைக்க, 13 கிலோமீட்டர் மேம்பால சாலை அமைக்க கடந்த திமுக அரசு முடிவு செய்தார்கள். அப்போது இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வாயிலாக கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்ததாரர் தேர்வு தொடங்கியது. ஹைதராபாத்தை சேர்ந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற கட்டுமான நிறுவனத்திலும் பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. அப்போது சட்டசபை தேர்தலுக்கு முன் இந்த பணிக்கு அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதை அடுத்துதான் கட்டுமான பணிக்கு மண் பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த பணிக்கு 2100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்ட மதிப்பீட்டு தொகை தான் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. அதாவது அதிக தொகைக்கு இந்த மதிப்பீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது, குறிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அதில் வைக்கப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகும். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தன. குறிப்பாக இந்த திருவான்மையூருக்கும் உத்தண்டிக்கும் இடையே 2100 கோடியில் உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி என்றுதான் ஹைதராபாத்தை சேர்ந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட நாளிலிருந்தே ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இதனுடைய பின்னணியில் நடந்த ஊழல் மற்றும் கூட்டு சதி குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த உயர்மட்ட பாலம் அமைக்க 2100 கோடி செலவாகும் என குறிப்பிடப்பட்ட நிலையில் அதில் கிட்டத்தட்ட 700 கோடி குறைவாக ரூபாய் 1400 கோடியில் அந்த பணியை முடித்து தருவதாக மத்திய பிரதேசத்தை சேர்ந்த திலீப் பில்காப் என்ற நிறுவனம் ஒப்பந்த புள்ளி அளித்திருக்கிறார்கள். ஆனால் அதிக தொகையை குறிப்பிட்டிருந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே இது திட்டமிட்டு அது போன்ற ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருக்கு. இதனால் பல கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு என்பதில் இதில் இருக்கின்றது. இதை ரத்து செய்து மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தூசி தட்டி எடுங்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியின் போது 500 கோடி ரூபாய் அளவுக்கு போடப்பட்ட அனைத்து டெண்டர்களையும் அது தொடர்பான ஆவணங்களையும் எடுக்க சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக அதிரடியான அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.